80 வயது தாண்டின தமிழ் சினிமாவுடைய மூத்த காமெடி நடிகருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பரிதாபம், ஒட்டுமொத்த தமிழக சினிமாவையும் உச்சகட்ட மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மூத்த காமெடி நடிகர்ல நடிகர் செந்தில் அவர்கள். செந்தில் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது, அவருடைய அறிவுபூர்வமான கேள்விகளும், அதனால கவுண்டமணி கிட்ட அவர் வாங்கக்கூடிய அடி உதைகள் தான் எல்லாருடைய நினைவுக்கும் வரும். இப்படி தான் படங்கள்ல ஒரு பெரிய இமேஜ கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு மத்தவங்க கிட்ட அடி வாங்கி, அசிங்கப்பட்டு கூட தன்னால சினிமால சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு முக்கியமான நடிகர் செந்தில் அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த காமெடி நடிகர்களும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அடுத்தவங்களுக்கு கவுண்டர் குடுத்து தான் பிரபலம் ஆயிருக்காங்க. ஏன் அந்த காலத்துல நாகேஷும் கூட அததான் பண்ணுவாரு. ஆனா செந்தில் மட்டும் தான் கவுண்டமணி கிட்ட அடி வாங்கி, அசிங்கப்பட்டு சினிமாவுல சாதிச்ச ஒரு முக்கியமான நடிகர். யாரா இருந்தாலும் சினிமாவுல நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது கதாநாயகனா, இல்ல ஒரு மதிப்புமிக்க கதாபாத்திரத்துல தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா, செந்தில் அவர்கள பொறுத்தவரைக்கும் அப்படி எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, மக்களுக்கு எது புடிச்சிருக்கோ, அதையே நான் பண்றேன் அப்படின்னு முதல் படத்துல அவரு கவுண்டமணிகிட்ட வாங்குன சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சு போக, அது பயங்கர நகைச்சுவையா மாறுனுச்சு. அப்போ செந்தில் முடிவு பண்ணாரு. இதுக்கப்புறம் நான் கவுண்டமணி கூட சேர்ந்து மட்டும் தான் படம் நடிப்பேன். அவரு என்ன எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்தட்டும். என் உருவத்த கேலி பண்ணட்டும். என்ன தூக்கி போட்டு அடிக்கட்டும். சில படங்கள்ல ரியலா இருக்கணும் அப்படின்னு கவுண்டமணி கிட்ட செந்தில் பலமுறை அடி வாங்கியிருக்காராம். அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில அவரு சினிமாவுக்காக பண்ண பெரிய தியாகம். அந்த தியாகம் தான் அவர மக்கள் மத்தியில பெரிய அளவுல நிலைநிப்பாட்டுனுச்சு. செந்தில், கவுண்டமணி 2 பேரும் பண்ண நகைச்சுவை உண்மையிலேயே தமிழ் சினிமால ஏராளம். அவங்க பண்ண படங்கள் இன்றளவும் கூட காலம் கடந்தும் மக்களால கொண்டாடப்படக்கூடிய நெறைய முக்கியமான படங்களா, அழிக்க முடியாத படங்களா மாறியிருக்கு. ஒரு காலகட்டத்தில செந்தில், கவுண்டமணி 2 பேரும் இல்லாத படத்த பார்க்கவே முடியாது. நடிகர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும். இவங்க 2 பேரும் நடிச்சா மட்டும் தான் மக்கள் அத ரசிப்பாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு நெறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களுடைய கால் ஷீட்டுக்காக மாத கணக்குல காத்திருந்த நாட்களும் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமால தங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். இவங்களுக்கு தமிழ்ல கிடைச்ச வெற்றிய தொடர்ந்து இவங்கள தெலுங்குல, மலையாளத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு நெறைய நடிகர்கள், நெறைய இயக்குனர்கள் ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா 2 பேருமே தமிழ தாண்டி எந்த மொழிகள்லயும் நடிக்கவே இல்ல. எங்களுக்கு ஆதரவு அளிச்சது எங்களுடைய தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் மொழி தாண்டி நாங்க எதுலயும் நடிக்க மாட்டோம் அப்படின்னு 2 பேருமே புறக்கணிச்சுட்டாங்க. 2 பேருமே அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருடங்கள் தமிழ் சினிமால கொடி கட்டி பறந்தாங்க. அதன் பிறகு தான் வயது மூப்பின் காரணமா இருவருக்கும் சினிமா வாய்ப்புகள் குறைஞ்சது. இப்ப கூட நடிகர் கவுண்டமணி சில படங்கள்ல கதாநாயகனா நடிக்கிறாரு. அதே மாரி செந்திலுக்கு அதுல விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் உடம்புல சில வியாதிகள் இருக்கு. அதனால அவரால ஆக்டிவா கவுண்டமணி மாரி படம் நடிக்க முடியாம வீட்லயே மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட நடிகர் செந்திலுக்கு இன்னைக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு அவருக்கு நேர்ந்திருக்க மிகப்பெரிய ஒரு துயரம் தான் ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறையவும் உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.